வாழ்வளிக்கிற வள்ளல், சுகமளிக்கிற வள்ளல், அற்புதம் செய்கிற ஒரு வள்ளல், அதிசயங்களை செய்கிற வள்ளல் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த என்கிற சுவிசேஷ புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் என்ற அதிகாரத்துல 28வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். யாராவது சொல்ல முடியுமா இந்த உலகத்துல நாம வருத்தத்தோடு கூட பாரத்தோடு கூட இருக்கிறோம் சொன்னா, நம்முடைய வருத்தத்தை பார்த்து நம்முடைய பாரங்களை பார்த்து நம்மிடத்துல வந்து ஒரு மாயையான ஆறுதலை சொல்லி, ஆமாங்க நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க, ரொம்ப பாரத்தோடு கூட இருக்கிறீங்க, உங்க பாரத்துல நாங்க பங்கு கொள்றோம், உங்களுடைய வருத்தத்துல நாங்க பங்கு கொள்வோம் சொல்லி பின்னாடி போய் நம்மள இவனுக்கு வேண்டியதுதான், இவனுக்கு இந்த காரியம் வாய்க்கணும், இவன் செய்த காரியங்களுக்கு இதை அனுபவிக்கணும்னு சொல்லி நம்மளை ஏசுகிற ஒரு உலகம் தான் இந்த உலகம். ஆனால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் யாராய் இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எந்த நபராய் இருந்தாலும் நீங்கள் வருத்தத்தோடு கூட இருக்கிறீர்களா? ஒருவேளை உங்களுடைய வருத்தம் மனிதர்களால் அது சரி செய்யவே முடியாத வருத்தமா இருக்கலாம். நான் இந்த வருத்தத்தை யாருகிட்ட சொன்னாலும் அதை ஒருவராலும் சரி செய்வாங்க, என்னை ஏளனமா பார்க்க